உள்ள கூட்டிட்டு போங்கப்பா. உள்ளே உம் பிரசன்னத்தால் மகிமை காண்பித்திடும், உம்மை போல் மாற்றிடும். அப்போ கேட்கலாமா? உம்மகி உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால். பிதாவே, இந்த 4 நாட்கள் அதிகாலை ஜெபங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்கப்பா. உலகத்தை மறந்து உம்முடைய பாதப்படியிலே ஆழங்களுக்குள் எங்களை அழைத்து செல்வீராக. ஆழமான அனுபவங்களுக்குள் எங்களை அழைத்து செல்வீராக. ஆழமான அனுபவங்களுக்குள் எங்களை அழைத்து செல்வீராக. ஆழமான சத்தியங்களுக்குள், ஆழமான அன்பிற்குள், ஆழமான விசுவாசத்திற்குள், ஆழமான அனுபவத்திற்குள், ஆழமான ஆவிக்குள் எங்களை அழைத்து செல்லும்படி வாஞ்சிக்கிறோம் அப்பா. நாங்கள் கரையிலே நின்றது போதும். இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்க நல்ல பிதாவே, ஆமென். நமக்காரோம். Shall we all sit? கர்த்தர் மகிமைப்படுவார். மீண்டும் ஒரு முறை இந்த 2024 வருடத்தில் லைவ் 2024 வருடம் ஜூலை மாதத்திற்கான அதிகாலை ஜெபத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதிகாலையில் நீங்கள் என்னை தேடும்போது என்னை கண்டு அடைவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நாள் தூங்கி எழுந்திருப்பது என்பது, அந்த தூக்கம் என்பது வேதத்தின்படி ஒரு குட்டி மரணத்துக்கு அது ஈடாக இருக்கிறது. என்ன நடந்தது, ஏது நடந்ததே என்று தெரியாமல் மெய் மறந்து சில மணி நேரங்கள் நாம் இருந்த இடம் தெரியாமல் போகிற நேரம்தான் தூக்கம். அப்படிப்பட்ட ஒரு மரணம் போன்ற ஒரு தூக்கத்திலிருந்து நாம் எழுவது என்பது ஒரு புது ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு சமானம். ஒரு புதிய நாள், ஒரு புதிய ஜீவன். அப்படி எழும்பும்போது யாருடைய முகங்களையும் பார்க்காம, எதை குறித்து சிந்திக்காம அவருடைய முகத்தை பார்ப்பதுங்கிறது நம்முடைய வாழ்க்கையவே பிரகாசமாக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நம்மை நம்பிக்கையினாலும், மகிழ்ச்சியினாலும், சந்தோஷத்தினாலும், தைரியத்தினாலும் அந்த நாளில் நாம் நிரப்பப்படுகிறோம். எனவே இந்த அதிகாலை ஜெபங்கள் கடந்த மாதங்களைப் போலவே மிகுந்த ஆசீர்வாதமாக, மகிமையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அது பெரிய எழுப்புதலை கொண்டு வரும் என்பது நிச்சயம். இந்த 4 நாட்களும் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த தியானம், கர்த்தாவே என்னை ஆழங்களுக்குள் அழைத்து செல்வீராக, ஆழங்களுக்குள் அழைத்து செல்வீராக. என் தேவனை நான் இன்னும் அறிய வேண்டிய ஆழத்துக்குள் நான் செல்ல வேண்டுமே. கிறிஸ்துவினுடைய அன்பின் அகல ஆழ உயரம், அந்த ஆழங்கள், அன்பின் ஆழத்துக்குள் எவ்வளோ அன்பானவர், எவ்வளோ பெரிய கடவுள், சிலுவையிலே உயிரை கொடுக்கிற அளவுக்கு, அவமானப்படுகிற அளவுக்கு, கைவிடப்படுகிற அளவுக்கு, ஒரு ஆடு கிழிக்கப்படுவது போல கிழிக்கப்படுகிற அளவுக்கு, இந்த அளவுக்கு எனக்காக இறங்கி வந்திருக்கிறாரே. அவருடைய அன்பு என்ன? அந்த அன்பினால் நான் நிரப்பப்பட வேண்டும் என்கிற அந்த அன்பின் ஆழத்திற்குள்ளாகவும், இன்னும் அவருடைய உறவின் ஆழம், இனி எத்தனை காலங்களுக்கு நான் மேம்போக்காக ஒரு கடமை கிறிஸ்தவனாக
ஏதோ தினந்தோறும் ஒரு மணி நேரம் ஜெபித்து விட்டு என்னுடைய கடமையை முடிக்கிறவனாக இல்லாமல் 24 மணி நேரம் அவரோடு கூட ஆழங்களுக்கு நான் செல்ல வேண்டுமே. ஆவியின் ஆழம், உறவின் ஆழம், அன்பின் ஆழம், விசுவாசத்தில் ஆழம், தேவனுடைய அறிவின் ஆழம், அவருடைய வாழ்க்கையில் ஏனோக்கை போல அவரோடு அவரை சஞ்சரிக்கிற ஆழம், இப்படிப்பட்ட ஆழங்களுக்குள்ளாக நான் செல்லணுமே. என் ஆழங்கள் அவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. என் தேவனை நான் அறிய வேண்டிய விதத்தில் அறிய வேண்டுமே என்ற அந்த வாஞ்சைக்கான தீர்வாக இன்னும் அந்த வாஞ்சையை இன்னும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவரை அறிய வேண்டும் என்ற தாகத்தை இது தூண்டி விடுகிற நேரங்களாக, அதிகாலை ஜெபங்களாக இந்த நாட்கள் இருக்கும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். ஹல்லேலூயா. பத்தாது என் தேவனே, உம்முடைய உறவின் ஆழம் பத்தாது. ஆண்டவரே, நான் உம்மோடு கைகோர்த்தது பத்தாது. ஆண்டவரே, நான் உம்மை அறிந்தது பத்தாது. ஆண்டவரே, நம்முடைய அன்பிலே மூழ்கிறது பத்தாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உம்முடைய வசனங்களுக்குள்ளாக போனது பத்தாது. ஓ, இன்னும் ஆழங்களுக்குள்ளாக அழைத்து செல்லும். ஓ, ஆழங்களுக்குள் அழைத்து செல்லும் என்ற வாஞ்சையோடு இந்த நாட்களை நாம் செலவிடப் போகிறோம். என்னை ஆழங்களுக்குள் அழைத்து செல்வீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்ந்திருப்பார். நம்முடைய ஆசீர்வாத அப்போஸ்தல திருச்சபையின் சார்பில் மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்துதலை அறிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆழங்களுக்குள் கொண்டு செல்ல விரும்புகிறார். அந்த விருப்பத்தை நமக்குள் உருவாக்குகிறார். ஆமென். எங்கே போகணும்? நம்ம ஆழங்களுக்குள் போக வேண்டும். ஏன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எக்கோ வந்து எடுத்துக்கமா. ஏன்னா அந்த ஆழங்களுக்குள்ள தான் என்ன இருக்காமா? அமைதி இருக்கிறது. ஆழத்தில் போயிட்டா, ஒரு கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கடலினுடைய கரையில் நிறைய சத்தங்கள் இருக்கும், இரைச்சல் இருக்கும், நாய்ஸ் இருக்கும், ஓரியாட்டங்கள் இருக்கும், சலசலப்புகள் இருக்கும், சண்டைகள் இருக்கும், மனசு அலைபாயும், அலைகள் மாதிரி வந்து மோதிக்கிட்டே இருக்கும். ஆனால் நல்லா கடலுடைய ஆழத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கே அலைகள் இருக்காது, சலசலப்புகள் இருக்காது, எதுவும் இருக்காது. அப்படியே அந்த தண்ணி அமைதியாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ளான மனுஷனில் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு ஆழமான ஒரு நிம்மதி, ஒரு ஆழமான ஒரு இளைப்பாறுதல், ஒரு ஆழமான ஒரு தடுமாற்றம் இல்லாமல், அலைவுகள் இல்லாமல், பரபரப்பு இல்லாமல், அவசரம் இல்லாத ஒரு ஆழமான இடத்துல என்ன இருக்குதாமா? அமைதி இருக்கிறது. அது மட்டுமில்லை, வசனம் சொல்லுகிறது ஆழத்திலே ரகசியம் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 124 வாசிக்கலாமா? நம்ம ஏன் ஆழத்துக்கு போக விரும்புகிறோம்னா, ஆழங்களில் அவருடைய அதிசயங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நம்ம ஏன் அப்பாவுடைய ஆழங்களுக்குள்ளே போகணும்? அவருடைய உறவின் ஆழங்களுக்கு போகணும், அவருடைய அன்பின் ஆழங்களுக்கு போகணும், ஒரு மெய்மறந்த ஒரு ஆழமான அனுபவத்துக்குள்ளே போகணும்னு சொன்னால், அந்த ஆழங்களில் சங்கீதம் 107:24 படி சொல்லுகிறது வசனம், அவருடைய ஆழங்களில் என்ன இருக்காமா? அதிசயங்கள் இருக்கிறது. வாழ்க்கை அதிசயமாக மாறணுமா? நடக்கக்கூடாத காரியங்கள் நடக்கணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முடியாத காரியங்கள் முடியணுமா? பிரமிக்கத்தக்க அபூர்வமான காரியங்கள் நடக்கணுமா? எங்கே போகணுமாமா? ஆழங்களுக்குள் வா, உள்ள வா. இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண, உள்ளுக்குள்ள ஆழத்துக்குள்ள வா. நான் உன்னை என்ன பண்ண போகிறேன்? அதிசயங்களை காண பண்ண போகிறேன். அதிசயங்கள் நடக்க போகிறது. ஆழங்களுக்குள் அதிசயங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக.
ஆழங்களுக்குள்ளாக கர்த்தர் அதிசயங்களை வைத்திருக்கிறதினால் நம்மை உள்ளே வர சொல்லுகிறார். அதுக்கப்புறம் ஏன் உள்ள வர சொல்லுகிறார்? ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளுடைய ஆழம் எவ்வளவா இருக்கிறது. ஆண்டவர் ஆழத்தை விசேஷமாக்குகிறார். கர்த்தர் ஆழமான அனுபவங்கள் என்ற ஒன்றை வைத்திருக்கிறார். இயேசுவை குறித்த சத்தியமே நாம் பார்க்கும்போது அவர் காண கிடைக்காதவராகத்தான் இருக்கிறார். உலகத்தில் எல்லாமே பார்த்தா கிடைச்சது, கேட்டா கிடைக்குது. ஆனால் இயேசு மட்டும் அவ்வளவு சுலபமாக இந்த உலகத்தில் கிடைப்பவர் அல்ல. அல்லேலூயா. ஆனால் வாஞ்சியோடு தேடுகிறவர்களுக்கு அவர் கிடைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக ஜனங்களுக்கு புரியாத இயேசு நமக்கு புரிகிறார். அல்லேலூயா. அநேக ஜனங்களுக்கு பக்கத்திலேயே இயேசு கோயில் இருக்குது, இயேசு கிறிஸ்தவம் வாழ்றான், டிவியில் வருது. ஆனால் அநேகருக்கு புரியாத இயேசு நமக்கு வேற கோணத்தில் புரிகிறார். அல்லேலூயா. ஆனால் இப்பொழுது புரியப்பட்டிருக்கிற இயேசு நம்மை ஆழங்களுக்குள் அழைக்கிறார். ஆழங்களை வித்தியாசப்படுத்துகிறார். கரை வேறு, ஆழம் வேறு. கரை என்ற ஒன்று இருக்குமானால் ஆழம் என்ற ஒன்றும் இருக்கிறது. இப்பொழுது நீங்களும் நானும் அனுபவித்து வருகிற சமாதானம், சந்தோஷம், தைரியம், ஊக்கம், பரிசுத்தம், அற்புதம், அதிசயங்கள், இவைகளெல்லாம் கரையிலே மேம்போக்காக சொல்லப்படுகிற ஒரு விளம்பர பலகைகளாகத்தான் இருக்கிறதே ஒழிய, ஆனால் கர்த்தர் இன்னும் உள்ளே வா, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நம்மை ஆழங்களுக்குள் அவர் அழைக்கிறார். ஆழங்கள் தழும்பாது, ஆழங்கள் இறையாது, ஆழங்கள் தத்தளிக்காது, ஆழங்களில் இறைச்சல் இருக்காது. ஆழங்களில் நிதானம் இருக்கும், ஆழங்களில் அதிசயங்கள் இருக்கும், ஆழங்களில் தேவ ஞானம் வெளிப்படும், ஆழங்களில் ரகசியம் இருக்கிறது. பவளங்களும் அல்லேலூயா மிகப்பெரிய முத்துக்களும் ஆழங்களில் தான் கண்டுபிடிக்கப்படுகிறது. அல்லேலூயா. கரையிலே நீச்சல் அடிக்கிறவர்கள் அல்ல, அந்த அனுபவம் போதும். கணுக்கால் அளவு போதாதையா, இடுப்பு அளவு போதாதையா, நான் நீந்தி நீந்தி மூழ்கணுமே. மூழ்குகிறவர்களுக்கு முத்துக்களை கர்த்தர் தருகிறார். கர்த்தர் சொல்கிறார், இன்னும் எத்தனை நாளுக்கு தான் என்னை அறிந்து கொண்டிருக்கிற நீ மேலோட்டமாக கரை அனுபவத்திலேயே இருப்பாய். உனக்காக நான் ஆழங்களில் முத்துக்களை வைத்திருக்கிறேன், உனக்காக நான் ஆழங்களில் அதிசயங்களை வைத்திருக்கிறேன், உனக்காக பல ரகசியங்கள் ஆழத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து தண்ணீரை மொண்டு கொள்வார்கள் என்றபடி நீ உன்னுடைய உள்ளான மனிதனுக்குள் சென்று நீ இரட்சிப்பின் சந்தோஷங்களை, ஆவியின் அனுபவங்களை, ரகசியங்களை மொண்டு கொள்ள வேண்டும், முத்துக்களை எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் நீ அந்த ஆழங்களுக்குள் போகாதபடிக்கு பல விதங்களில் சூழ்நிலைகளும் பிசாசின் கிரியைகளும் நீ எடுத்த தவறான முடிவுகளும் உன்னை ஆழங்களுக்குள் செல்லாதபடி கரையிலேயே உன்னை வைத்திருக்க பார்த்தது. கர்த்தரோ இன்றைக்கு உன்னுடைய நுகத்தடிகளை முறித்திருக்கிறார், உன் நுகத்தடிகளை முறித்திருக்கிறார். இனி என்ன தாமதம், ஆழங்களுக்குள் நீ செல்ல போகிறாய். இனி என்ன தாமதம், ஆழங்களுக்குள் செல்லுவதே உன்னுடைய அழைப்பாக இருக்கிறது. ஆழங்களில் நான் உன்னை சந்திக்க போகிறேன். ஆழங்களில் கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது, ஆழங்களில் கர்த்தருடைய அதிசயம் இருக்கிறது. ஆழங்களில் தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகள் எவ்வளவு ஆழமானவைகள். தேவனுடைய ஞானத்தை அறியணுமா, அது ஆழமானது. தேவனுடைய ஐஸ்வர்யத்தை அறியணுமா, அது ஆழமானது. தேவனுடைய அறிவை அறியணுமா, நீ ஆழமானது. இனியும் நீ வெளியே நின்று கொண்டிருக்க வேண்டாம். உனக்குள் ஒரு ஏக்கத்தை கர்த்தர் பற்ற வைக்கிறார். நான் உள்ளே செல்ல வேண்டும், ஆழத்துக்கு செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆழங்களுக்குள் போவோம்.
ஆழங்களுக்குள் போவோம், உள்ளான மனிதனுக்குள் போவோம், ஆவியின் ஆழங்களுக்குள் போவோம், அன்பின் ஆழங்களுக்குள் போவோம், விசுவாச ஆழங்களுக்குள் போவோம், கர்த்தரை அறிகிற அறிவு என்கிற ஆழங்களுக்குள் போவோம். ஆண்டவரே, ஆழங்களுக்குள் என்னை அழைத்து செல்வீராக. கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு தெரிந்த ஒரு சத்தியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷம், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதுவரைக்கும் நான் படகை கரையில் வச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். அல்லேலூயா. நான் கரையில் வச்சு நான் வெளியில் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு தெரியுமா உன்னை உங்ககிட்ட வெளியில் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன்? உன்னை உள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நான் வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு உன்னை சந்திக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உன்னையும் அங்கே கூட்டி செல்வதற்காகத்தான். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் வந்து உங்களை அங்கே அழைத்து செல்வேன் என்று சொல்லுகிறார். அது லிட்ரலாக அவருடைய வருகையிலே நான் மரித்த பிற்பாடு அல்லது ராப்சரில் எடுத்துக்கொண்ட பிற்பாடு பரலோகத்துக்கு போகின்ற அனுபவத்தை அது குறித்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுதே உங்கள் நடுவில் வந்திருக்கிறதே என்று. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை ஆழத்துக்கு அழைத்து செல்ல விரும்புகிறேன் என்று சொல்லி நம்மை பார்த்து ஒரு வேலை கொடுக்கிறார். இந்த படகை உள்ளே தள்ளி கொண்டு போங்கள் என்று சொல்கிறார். வசனத்தை வாசிங்க மறுபடியும். அவர் போதகர் நான் பேசி முடித்த பிற்பாடு சீமோனை நோக்கி, உனக்கு ஒரு வேலை ஆண்டவர் இந்த காலை வேளையில கொடுக்கிறார். பல வார்த்தைகள் மூலமாக உன்னை பேசி இருக்கிறார், பல சத்தியங்களை உன்னை புரிய வைத்திருக்கிறார். கிருபை பிரமாணத்தையும் ஆவியின் பிரமாணத்தையும் வாக்கு தத்தங்களை பல சத்தியங்களை உன்னை போதித்து இருக்கிறார். போதித்த பிற்பாடு உன்னை பார்த்து சொல்லுகிறார், சீமோனே, படகை உள்ளே கொண்டு போ என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் படகை உள்ளே கொண்டு போக போகிறீர்கள்? அல்லேலூயா. ஆண்டவரே, நேற்று முழுவதும் நான் மீன் பிடிச்சிட்டேன், ஒன்றும் கிடைக்கல, எவ்வளோ பிரயாசப்பட்டேன், அதை பண்ணி பார்த்தேன், இதை பண்ணி பார்த்தேன், ஜெபிச்சு பார்த்தேன், உபவாசம் எல்லாம் பண்ணி பார்த்தேன். பட் எல்லாம் ஆரோனின் வழியாக வந்த ஆசாரியத்துவத்தில் ஒரு மீன் உனக்கு கிடைக்க போகிறது இல்லை. ஆனால் இப்போ மெல்கிசேதேக்காக நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே, மீன் எதுவும் கிடைக்கல, ஆனால் நீ உம்முடைய வார்த்தையின்படி நான் உள்ளே போகிறேங்கிறேன். அவருடைய வார்த்தையை பிடிச்சிட்டு உள்ளே போனேன்னா ஆழத்தில் இருக்கிற ஒன்று உன் கைக்கு கிடைக்க போகிறது. இதுவரைக்கும் கிடைக்க முயற்சி பண்ணி பிரயாசப்பட்டு எங்கெங்கோ வளைய போட்டு கிடைக்காத ஒன்று இப்போ ஒரு ஆழத்தின் அனுபவத்துக்குள்ளாக கிடைக்க போகிறது. அந்த ஆழத்துக்குள் உன்னை அழைத்து செல்லது எது தெரியுமா? எது உன்னை அழைத்து செல்லுச்சு? வெளியில் உட்கார்ந்து அந்த படகுல உட்கார்ந்து அவர் பேசினாரே அந்த வார்த்தை, பேசினாரே அந்த வார்த்தைகள், அதை கேட்கும் போதே அவர் மேலே ஒரு மதிப்பு மரியாதை சீமோனுக்கு வந்து விட்டபடியினால் அவன் சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. இத்தனை நாட்களாக ஆண்டவர் உன்னிடத்தில் வார்த்தைகளை பேசி சத்தியங்களை பேசி உன்னை புரிய வைப்பது எதுக்காக தெரியுமா? உன்னுடைய எல்லா நொண்டி சாக்குகளை, உன்னுடைய எல்லா பயங்களை, உன்னுடைய எல்லா தோல்விகளை, உன்னுடைய எல்லா நஷ்டங்களை எல்லாம் மனதில் இருந்து எடுத்து போட்டு இவைகளை விட இயேசு பெரியவர் என்று உனக்குள்ளாக ஒரு உணர்வை உண்டாக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நான் படகை மறுபடியும் உள்ளே செலுத்த போகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் கரெக்டாக அந்த வேலை கொடுக்கறத பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யார் தான் உள்ள செலுத்தணும்னா நீ தான் படகை உள்ள கொண்டு போகணும். உன்னுடைய வாழ்க்கை படகை, உன்னுடைய சிந்தனை படகை, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய ஜபத்துக்குள்ளாக, ஆராதனைக்குள்ளாக, வேத தியானத்திற்குள்ளாக நீ என்ன பண்ண? உன்னுடைய வாழ்க்கையை, உன் சிந்தனைகளை, உன்னுடைய விருப்பங்களை, உன்னுடைய எண்ணங்களை, உன்னுடைய சரீரத்தை அதை அப்படியே ஆவியானவருக்குள்ள கொண்டு போகிற காரியத்தை செய். அல்லேலூயா. படகை வெளியில வைக்காத,
உன் உடம்ப வெளியில வைக்காத, உன் மனசை வெளியில வைக்காத, உன் விருப்பங்களை வெளியில வைக்காத, உன் ஆசைகளை வெளியில வைக்காத, நான் உலகத்தின் மேல சிந்தனைகளை வைக்காத, உலகத்தின் மேல தாக்கங்களை வைக்காத. நான் உலகத்தான் அல்லாதது போல நீயும் உலகத்தான் அல்லன்னு சொல்லி முடிவெடுத்து என்ன பண்ணு, உன்னுடைய சிந்தனைகளை விருப்பங்களை அனைத்தையும் அப்படி ஒருமுகப்படுத்தி ஆண்டோட பலத்தினால என்ன பண்ணு, கர்த்தருக்குள்ள உன்னை செலுத்து. உன் சிந்தனைகளை கர்த்தருக்குள்ள செலுத்து. உன் எண்ணங்களை வேதத்துக்குள்ள செலுத்து. உன் எண்ணங்களை, உன் சிந்தனைகளை, உன் ஆசைகளை கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள, அவரை நோக்கி பார்க்கிறதுக்குள்ள செலுத்து. செலுத்தி நீ உள்ள போக 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 என்னென்ன கிடைக்கலன்னு நீ வேதனைப்பட்டையோ, என்னென்ன கிடைக்கல, மீனே கிடைக்கலன்னு சொன்னையோ, பலகாலமா கிடைக்காத மீன் அந்த ஆழத்தில் உனக்கு லகுவா கிடைக்கிறதை நீ பார்ப்பாய். ஏனென்றால் ஆழத்திலே அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணுவார். நல்ல கரங்களை தட்டி எஸ் காட். ஆழங்களில் அவருடைய அதிசயங்கள் இருக்கிறது. ஆழங்களில் அவருடைய ரகசியம் இருக்கிறது. ஆழங்களில் அவருடைய ஞானம் இருக்கிறது. ஆழங்களில் அவருடைய ஐஸ்வர்யம் இருக்கிறது. ஆழங்களில் போறதுக்காக தான் வெயிட்டிங். ஆழங்களில் போயிட்டீங்கன்னா உன் படகு வெறுமையா வெளியில வராது. அல்லேலூயா. சொல்றாரு, இப்ப ஆழத்துல என்ன பண்ணு, உன் படகை உள்ளே செலுத்து. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு ஒரு வேலை கொடுக்கிறார். உன் படகை ஆழத்துக்குள்ள கொண்டு வாங்குறார். பரபரப்பா வாழ்க்கை போயிட்டு இருக்கா, நேரமும் உலக சிந்தனைகளில் போயிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் ஜெபிக்கிற மாதிரி இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை வந்த மாதிரி இருக்கு, இடநாட்களில் எப்படியோ நேரத்தை செலவழிச்சு எண்ணங்கள், அல்லேலூயா, உலக எண்ணங்களால், பாவ எண்ணங்களால், தோல்வி எண்ணங்களால், அசுத்த எண்ணங்களால், பய எண்ணங்களால், குழப்ப எண்ணங்களால், என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல குழப்பம். ஐயோ இந்த முடிவெடுத்த என்ன ஆயிருமோங்கிற பயம், இந்த முடிவுகள் நல்லா தேருமா தேராதாங்கிற சந்தேகம், இப்படியெல்லாம் நிறைஞ்சிருக்கிற உன் மைண்ட். அப்பா சொல்றாரு, நீ வெறும் வலையை அலசிக்கிட்டு இருக்கிற, உனக்கு கிடைக்க வேண்டிய மீன் கிடைக்கல. இப்படி என்ன பண்ணு, இதெல்லாம் குழப்பங்கள் நீங்க, பயங்கள் நீங்க, சோர்வுகள் நீங்க, நீ என்ன பண்ணு, உன் படகை உள்ளே செலுத்துன்னு கர்த்தர் சொல்றாரு. உள்ள செலுத்த 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 உன்னுடைய ஆத்துமாவும் மனதெல்லாம் அப்படியே ஓய்வு அடைகிறதை, அமைதி அடைகிறதை, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறதை நீ அனுபவிப்பாய். ஆழத்தில் அமைதி இருக்கிறது, ஆழத்தில் இளைப்பாறுதல் இருக்கிறது, ஆழத்திலே ரகசியம் இருக்கிறது. உள்ளே போன பிற்பாடு, இன்னும் உள்ளே 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 உள்ளேன்னு போன பிற்பாடு உன் வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாம் அதிசயமாய் நடக்கிறதை நீ பார்ப்பாய். கதவுகள் திறக்கப்படுகிறதை நீ பார்ப்பாய். வராத உறவுகள் வந்து சேருகிறதை நீ பார்ப்பாய். நெடுங்கால காத்திருப்பது நடப்பதை நீ பார்ப்பாய். அப்படி எப்படிப்பா அதெல்லாம் நடக்குது? நான் முதல்ல பிரயாசப்பட்ட ஒன்று கூட கிடைக்கல, ஆனால் இப்போ இதெல்லாம் கிடக்குது. இதெல்லாம் இருக்கட்டும், நான் ஆழத்துக்குள்ள போறேன், ஆனால் எனக்கு கிடைக்காத மீன்கள் எல்லாம் இங்கே கிடைக்குது. அல்லேலூயா. ஆச்சரியமான காரியங்கள்லாம் என்னை தேடி வருது. நான் சில மனிதர்களை போய் தொங்கிட்டு இருந்தேன், வாங்க எப்படியாவது செய்யுங்க, இதை பண்ணி கொடுங்கன்னு அவங்க காலை பிடிச்சி தொங்காத குறையா அவன் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அந்த மனுஷனை தொங்குறதை விட்டுட்டு நான் ஆழங்களுக்குள்ளே போனேன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அந்த மீன் என்னை தேடி வரும்படி செஞ்சுட்டாரு. அவரே தேடி வந்து எனக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் செஞ்சுட்டார். ஏன்னா என் ஆண்டவர் ஆழங்களில் அதிசயங்களை வைத்திருக்கிறார். நான் வாய் பிளந்து பார்க்கக்கூடிய அதிசயங்கள் ஆழங்களில் எனக்கு நடக்க போகிறது. நான் பிரயாசப்பட்டும் எனக்கு கிடைக்காத மீன்கள் அவர் வார்த்தையின்படி எனக்கு ஆழங்களில் கிடைக்கிறது. அல்லேலூயா. ஆழங்களில் மீன்கள் கிடைக்கிறது. எனவே இந்த 4 நாட்கள் மட்டுமல்ல, இந்த 4 நாட்களும் ஆழங்களில் கர்த்தர் என்னை அழைத்து செல்வீராக என்கிற ஏக்கத்தையும், இந்த ஆழங்களில் கர்த்தர் என்னை அழைத்து செல்வார் என்ற விசுவாசத்தையும் நமக்குள் உருவாக்கி நம்முடைய படகை இன்னும் ஆழங்களுக்குள் செல்ல கர்த்தர் உதவி செய்வாரே ஒழிய இது 4 நாட்களில் முடிக்கப்படுகிற காரியம் அல்ல. அவருடைய வருகை பரியந்தம் இன்னும் ஆழங்கள், இன்னும் ஆழங்கள், இன்னும் ஆழங்கள். ஆழங்களுக்குள்ள போகும்போது
அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்தரித்து கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற எல்லா முத்துக்களை, பவளங்களை, மேன்மையானவைகளை, மீன்களை, நீரூற்றுகளை நாம் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். நல்ல விசுவாசிகள் ஆமென் சொல்லுவீர்களா? சத்தமோ ஆமென் சொல்லுவீர்களா? ஹல்லேலூயா. இவைகளுக்குள்ளாக யார் நம்மை நடத்துகிறாவாமா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2:10. நமக்கோ தேவன் அவைகளை ஆவியினாலே, அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் என்னங்க தேவனுடைய ஆழங்களுக்குள் ஆராய்ந்து வைத்திருக்கிற ஆவியானவர். இந்த ஆழங்களுக்குள் நம்மை கொண்டு செல்கிறவர் யார்தான்? பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் அப்பா சொல்றாரு, நீ ஆவியிலே ஆராதனை பண்ணும்போது ஆவியானவர் ஆழங்களுக்குள் கொண்டு செல்வார். நல்ல ஞாபகம் வச்சுங்க. கிறிஸ்துவங்கிறது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதோ, ஒரு திருவிருந்து எடுக்கிறதும், ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படியே ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு போறது இல்லை. உலகத்தில் என்னென்ன இன்பங்கள் இருக்குதோ, அதை விட எத்தனை வித்தியாசமான காரியங்கள் இந்த பூமியில இருக்குதோ, அதை விட பல்லாயிரம் மடங்கு ஆழமான அதிசயங்கள் எல்லாம் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த பூமியில கிளம்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படியே ஒரு அமெரிக்கா போயிட்டு வர்றதை விட, ஒரு யூகே போயிட்டு, ஒரு பிரான்ஸ் போய் ஒரு ஈபிள் டவரை பார்த்துட்டு வர்றதை விட, கர்த்தருக்கு ஒரு ரஷ்யா போய் அதை பார்க்கறத விட, ஆஸ்திரேலியா போய் இதை பார்க்கறத விட, இவைகளெல்லாம் விட பல்லாயிரம் மடங்கு ஆச்சரியமூட்டுகிற விஷயங்கள் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறது. அதான் கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, உள்ள படகை உள்ளே செலுத்து, நான் பல காரியங்களை உனக்கு காண்பிக்க போகிறேன், உனக்கு நான் கொடுக்க போகிறேன், உன்னை நடத்த போகிறேங்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? உலகத்தின் தேவைகளுக்காகவே உட்கார்ந்து கொண்டிருப்போம். வாடகை எப்படி கட்டுறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கல்யாணம் எப்படி பண்ணுறது, அல்ல இந்த துணி எப்படி வாங்குறது, ஐயோ இது என்ன பண்ணுறதுன்னு உலகத்துக்காகவே சிந்தனைகள் நிறைய ஓடுது. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். எப்போ உலக தேவைகளுக்காக ஓடுறதை நிறுத்தி தேவனை தேட தொடங்குறையோ, அப்பவே உலக தேவைகள் எல்லாம் உன் காலடிக்கு வருகிறது நீ பார்ப்ப. என வாக்குத்தத்தம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், அஞ்ஞானிகள் அதை நாடி தேடுகிறார்கள். யாராமா? அஞ்ஞானிகள். ஞானம் இல்லாதவன் என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை கொடுப்போம், என்னத்தை சாப்பிடுவோன்னு அறிவில்லாதவன் தேடுறானாமா. இதை நான் சொன்னேன்னா என்னை அறிவில்லாதவன் சொல்லிடுவாங்க இந்த உலகத்தார். சாப்பாடுக்கு தேட வேண்டாமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், துணிமணிக்கு தேட வேண்டாமாம்பாங்க. ஆனால் எங்கப்பா என்ன சொல்றாருன்னா, முதல்ல நீ தேவனை தேடுங்கிறார். அல்லேலூயா. ஆழங்களுக்குள்ள போ, அவரை அறிகிற அறிவில் வளரு. ஆழமான அனுபவத்துக்குள்ள போனால் என்ன ஆகுதாமா, என்னுடைய தேவைகளை அனைத்தையும் கர்த்தரே அதிசயமான விதத்தில் சந்திக்கிறார். ஆவியானவர் அந்த ஆழங்களுக்குள் என்னை அழைத்து செல்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஆவியானவரே, தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறவரே, என்னை கைப்பிடிச்சு அந்த பிரம்மாண்டமான ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள என்னை அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாமா? வீடியோவில் பார்க்குறவங்க, நேரில் வந்திருக்கிறவங்க எல்லாம் என்னை கைப்பிடிச்சு, ஆண்டவரே, என்னை பிரம்மாண்டமான அந்த ஆவி உலகத்துக்குள்ள, ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள என்னை அழைத்து செல்லுங்க சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்கலாமா? அதிசயங்களை பார்க்கணும், ஞானத்தை பார்க்கணும், மீன்களை பார்க்கணும், நீரூற்றுகளை பார்க்கணும், அதிசயங்களை பார்க்கணும், ரகசியத்தை பார்க்கணும், அந்த ஆழமான இளைப்பாறுதலுக்குள்ள உள்ள வரணும். என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை கைப்பிடிச்சு உள்ளே கூட்டிட்டு போங்க ஆண்டவரே, உள்ளே அழைத்து செல்லுங்க அப்பா, ஆழங்களுக்குள் அழைத்து செல்லுங்க. இதோ என் படகை நான் உள்ளே தள்ளி கொண்டு போகிறேன், என் சரீரத்தை நான் ஜெப ஆவிகளுக்குள்ளாக தள்ளி கொண்டு போகிறேன். இதோ என்னுடைய சிந்தனைகளை, எண்ணங்களை ஆராதனைக்குள்ளாக தள்ளி கொண்டு போகிறேன். என்னை ஆழங்களுக்குள் அழைத்து சென்று அங்கே ஆண்டவர் இதுவரைக்கும் கிடைக்காதவைகளை நாங்கள் கிடைக்க பண்ணுவீராக. ஆழங்களுக்கு உள்ளே அழைத்து செல்லுங்க, உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால். உள்ள போலாமா?
உள்ளே உம் பிரசன்னத்தால் உம் மகிமை காண்பித்திடும், உம்மை போல் மாற்றிடும். சொல்லுவீங்களா? உம் மகிமை காண்பித்திடும், உம்மை போல் மாற்றிடும். உள்ளே உள்ளே உம் பிரசன்னத்தால். இதாவே ஆழங்களுக்குள்ள அழைச்சு செல்லுங்க. ஆழமான அனுபவத்துக்குள்ள வர சொல்லுங்க. கரையில் இருக்கிற யாரையும் நாங்க பார்க்க வேண்டாம். ஆழத்துக்கு போனா நல்ல ரகசியம் இருக்கு, உங்க முகம் இருக்கு, உங்க உறவு இருக்கு. உங்களோடு ஏனோக்க மாதிரி வாழலாம். ஆழங்களுக்குள்ள கொண்டு செல்லுங்க. உலகம் எங்களுக்கு தூரமாவதாக. உலக எண்ணங்கள், உலக ஆசைகள், உலக சிற்றின்பங்கள், சரீரத்தின் மயக்கங்கள், சுகபோகங்கள் எங்களுக்கு தூரமாவதாக. எங்கள் மாம்ச கிரிகள் செத்து போகும்படியாக எங்கள் படகு உள்ளே போகும்படி செய்யுங்கப்பா. ஆழங்களுக்கு அழைத்து செல்லுங்க. அடுத்த 3 நாட்களும் எங்களோடு பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த சகல வகால என்று மறவாதே. அல்லேலூயா.